இது எள்ளுருண்ட வச்ச கசமாலம். சொத்து சோகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்புப்பட்டி சாவியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு என் நகை மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு வாக்குல இருக்கும்போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கு நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையிறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ லோ லோன்னு அலையல. அடியே உன்னை சும்மா விடக்கூடாதுடி. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நானும் அலையிறேன்னு சொன்னேன். யாரு? நீயா நானே பாக்கல. புடி. என்ன நினைச்சிட்டீங்க? நாளை ஒதுக்குறேன். நாளை அறுத்துடாம என்ன அறுத்துடாம புடி. போடி நீ. போடி. போடி. அடியே என்ன பண்றீங்க? ஆப்டிகேட் பாக்குறேன். குத்து விடலாமா உன்னை நான்? பாட்டி வா, இன்னைக்கு பாக்குற வா. நீ பாக்குற போடி. உனக்கு தெரியாதா? என்ன செய்ய பாரு உன்னை. உனக்கு அவ்வளவு திமிரு. நேத்து வந்தவரே ஐயோ காது காது மாதிரியே ஒரு கண்ணு கம்மல் மாதிரியே கண்ணு உனக்கு குடி குடி. அடி விடுங்கம்மா. ஏமா இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க தான் பொம்பளைங்க. பட்ட பகல நடுவீதியில இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. ஏமா நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அவது கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க உன் முகத்துல. என் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்பா முகத்துல, உன் உறமுறை முகத்துல காரி துப்புன எப்படி தட்டிக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிறேன். தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன். பேசியாமா என் புருஷன் வரட்டும், அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ ஒன்னையும் அடிக்க மாட்டா. இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி, முட்டைக்கோழி, சாமக்கோழி, சண்டைக்கோழியோ கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழியை காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு கோழி வித்துட்டாரான்? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம் இவன் வேற ஒத்தனாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்குல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா புடவைக்காரரா, வாங்க உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்கள மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டானா உடங்க. இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தூரல் நின்னு போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி. சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது வரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்து லேட்டா. இது பிடிச்சிருக்கு. சரி, அதே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே. வெட்டமடி பவானி ஜமுக்காலம். இதை 2 பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமுக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். அம்மா, புடவைக்கார வந்திருக்கம்மா.
அப்படியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஏமா ஆளு கனமா மீச வச்சு சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு. ஐயோ, அவர் வந்துட்டாரு. யாரு கீசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னையா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். இல்லையா அது? வாங்க. போயும் கூட. வேகாத வா. சின்ன பொண்ணு. இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன். தலையாவது தப்பிச்சுக்கிட்டோம். சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. வாய வழியா. போயோ. உட்காரு இதுல. இது இல்லையா? சின்ன பொண்ணு. ஐயோ ஐயோ. உட்காரு. சின்ன பொண்ணு. என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. உட்காரு. என்ன இது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு. என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. யாப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் இல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடு போ. ஓடின என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டையை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. போக சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கட்ட மாட்டான்னு நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. என்னாச்சு? சீக்கிரம் வெளியே விடுயா.
வேணாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுபத்துல கொடையற? இல்ல ஆனி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளா ஆனி எப்படி கொடு? மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புன்னு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போயா உள்ள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணான்னு வச்சுக்க. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம். பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. எவன்டாது? உன் விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മടിയായിട്ടിരിക്കൂ. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல, அவன் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்றது சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நினைச்சு தலகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்க. ஆந்தைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க. ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு. அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, നിങ്ങൾ എന്താ പറയുന്നേ? എനിക്കൊന്നും புரியல. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളെയും നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. സംസാരமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற.
மூதேவி. அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கிழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டாரு. என்ன ஒரு சப்தம்? எந்திரா. நம்ம சின்னப்பாண்டி மாதிரி இல்ல? சின்னப்பாண்டி, சின்னப்பாண்டி, என்னப்பா ஆச்சு? என்ன நீ ரேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா. ஏம்மா? ஏண்டா, எந்த பேத்தி சாப்பிட்டா உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு? சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியும் என் மகனுக்கு வென வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொற்று அறிவினை தாக்கி இருக்குமோ? அப்பா இருக்காது இருக்காது, கண்டுபிடிக்கிறேன். நேற்று ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாடை தேடி இங்க வந்து படுத்து இருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையும் மூட சொல்றியே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ரகசியம்? போயிடு. நீ தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்டு பாருப்பா, பாண்டு பாரு, பாண்டு பாரு. அப்பா நல்லா அப்பா பாண்டு பாரு. அண்ணா பாண்டு. ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா?
இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா, மாட்டு தொழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா? எப்போ? வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி பண்ணாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணும் இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதடா. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோன்னு நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலகணி எடு. என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாடே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே, பொம்பளைதான். ஆமா,
எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி, ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்குன்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு, நீ அந்த அம்மாவோட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே செட்டை நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டல, பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா, படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம், காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர் இல்லங்க, உங்களுக்கு 3த்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய், என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதன வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு. அவங்களுக்கெல்லாம் மாதிரி என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. போதுண்டா. ஏண்டா, அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட் பிரஷ் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி பதரே, ரசகுல்லா ரசகுல்லா தான். ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா ஒரே ராத்திரி தான் எங்க வந்த, என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ, இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன், எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு.
கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாமா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன், ஆனா குளிக்க வேணாலும் சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி போ, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். ஏமா சீதா, நேரமாச்சுல, பாமா போய் படுக்கலாம். இங்க ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும். நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டான்னு ஊர் ஜனங்களை பேசிடக்கூடாது பாரு. அதுக்குதான். எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சீதா நீ வா. வா, ஆத்தா வந்து கோச்சிக்காது. சீதா, வாமா. என்ன ஆத்தா? ஒண்ணு இல்லடா, அவள. சீதா, உன்னதான் கூப்பிடுறாங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவன் அங்கேயே படுத்துக்கிட்டு போடா. சரி. ஆத்தா, அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா, மருமகளை காத்து நாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்லும் காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. எனக்கு எதுக்குடா அந்த பொல்லா பல்ல? நீ வந்து இவட படுத்துக்குவா. ஆத்தா, சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான். சுருளிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகுண்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருளிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது? உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு. திருப்பி கூடான்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கிறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியாடா? கதவை சாத்த மட்டும்தான் காத்து வரும். நீங்க மட்டும் ஜில்லன்னு படுங்க. எனக்கு என்ன? ஆமாடி. அங்க என்னடா சத்தம்? பூனை. பொண்டாட்டி பூனைய தேடி தவிக்குதாக்கும். ஐயோ, அத்தா, நீ எங்க போடல? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை, நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வாச்சிதா. குளிக்குவா? அத்தா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். என்ன அரிசி இவ்வளவு கல்லு?
வந்து போய் பாத்துடா ஓடுடா. சரி அத்தா ஓட்டுறேன். நில்லுடா, மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கால, அதான் இந்த காக்கா குருவி அணில பார்க்க கூடாது. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்காம இருந்தா சரி. டேய் பாத்துடா, இறங்குடா. டேய் எங்க பாக்குற? நீ தானே பார்க்க சொன்னேன். டேய் இறங்குடா. குழந்தை தலையை நரிக்கிறேன் பாரு. இப்ப திருப்தி அவனுக்கு. இறங்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. டேய் அடுப்படியில உனக்கு என்ன வேலை? இல்லாதா, உனக்கு உப்பையோட போடணும் காரோட போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாதா? சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து ஊர்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாதா? அத்தா நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா. சீதாவா? அவன் எதுக்கு? சீதா நீ வாமா. வரேன். அத்தா அவளை ஏத்தா கூட்டு போற? அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதா நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்டும் வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன். அவனுக்கு சொன்னா புரியாதுமா, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்கா? போயிடுவாடோ? டேய் சின்னசாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகும்டா. வரட்டுமா? வரேம்மா. போயிட்டு வாங்க. அத்தா சீக்கிரமா போய் லேட்டாவா. அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்டேன். 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணத்தான் பாக்கணும். போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல கத்துற போல இருக்கு. பொண்டாட்டியை விட்டுட்டா தப்புங்க. விடுங்க. என்னது எப்ப பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு சொல்ற? இது வரைக்கும் 3 வாட்டி குளிச்சாச்சு. சீதா, அரைக்கதான் சந்தனம் மணக்கும். அதே மாதிரி குளிக்கதா உன்னுடைய அழகு கூடு. இன்னொருத்தோட குளிப்போமா? எங்கத்த கிளம்பிட்ட? வேலைக்கத்த. ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல. நான் சின்ன சமயமே வேலைக்கு அனுப்புறது இல்ல. உனக்குன்னு தனியா உழவு வச்சாக்க போறேன். வேண்டாத்தா. வேலைக்கு தானே எத்த போறேன். பொட்டு கோழி கூவி பொழுது விடியக்கூடாதுன்னு பாங்க. ஆமாத்தா. அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலையை விட்டுடுறேன். இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்றீங்க. 1/2 மணி நேரத்துக்கு வாயை தரக்கூடாது. சரிங்களா? அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நாளை சொல்றேன்.
சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செய்யலாம். ஆண்டவன். ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தானே என்னோட உங்களை சேர்த்து வச்சது. அதனாலதானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல? உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வரப்போறேன். எங்க இருந்து? இங்க இருந்து. ஓஹோ, இங்க இருந்தா? இந்த விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆத்தா, என்ன ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? என்னடா விஷயம் என்னன்னு சொல்ற? ஐயோ, காலம் போதும் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாலே. அந்த காலத்துல நீ வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா சீதா, என்னது? பார்த்தா தெரியல. எழுந்துரு மேல. இந்த மாதிரி கஷ்டமான வேலையில செய்யக்கூடாதுன்னு சுருளிப்பேட்டை சுப்பைய சொல்லலையா? மசாலா அரைக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை இல்ல. இப்படி வேலை செஞ்சா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தொட்டில் ஆட்ட மாதிரி சுகமா இருக்கும். வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அல்ல எப்படி? எப்படியா? தண்ணி கொஞ்சம் தெளிங்க. ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறாங்க. என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டிடுற தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாகி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதியை பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்மகிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். இருக்குது. என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு.
எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? பானு, உனக்கு அக்னி பரீட்சை வச்ச உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலையும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க, கையை நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தர. கையை நீட்டு. உங்க அரவணைப்புல எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்துக்கிறது என் வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தீபகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். பானு, நானும் ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு, டியர் என்ன கோபம்? கமான் கமான் நியர் கொஞ்ச நேரம் கன்னத்தில போட்டுக்கிற மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். கட்டிலே மெத்தையிலே காமனவன் வித்தையிலே ராஜா நான் தானே பானு. ஹலோ ஹலோ டியர் என்ன கோபம்? கமான் கமான் நியர் கொஞ்ச நேரம். அடி கண்ணே நீ எங்க போற? கடை கண்ணால் என்ன பாரு?
அடி ரோசா மொட்டு ஒன்ன லேசா தொட்டு இந்த பாதத்தில் முத்தம் தாரேன் அடி மானே நீ வரலாமே கொஞ்சம் மன்னிப்பு தரலாமே இன்னும் கோபம் என்ன மனஸ்தாபம் என்ன கொஞ்சம் என்னோடு சொல்லலாமே உன்னை தொட்ட காத்து கூட காதல் ராகம் பாடுதடி கண்ணு பட்ட தேகம் எங்கும் காயமாகி போனதடி அடி சரணம் சரணம் சுகம் தரணும் தரணும் கொஞ்சம் கிளியே கொஞ்சம் சிறியே எந்த தவிப்பின்னு விளங்கலைய பானோ ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் Come on, near கொஞ்ச நேரம் இது கண்ணல்ல விஷ ஊசி அப்பா அது தாங்காது மகராசி இது பூமேனியா இடை நூல் ஏனியா தொட்டு பார்க்கோணு கிட்ட வாடி ஐயோ அந்த வீராப்ப விட்டு போட்டு இந்த மாறாப்பில் தொட்டில் போட்டு என்ன தாலாட்டணும் இன்ப நீராட்டணும் விழி மூடாம என்ன பார்த்து கட்டிக்கிட்டான போல யோகம் நானும் செய்யலியே கொட்டிக்கொள்ள ஏங்கும் ஏக்க நீயும் ஏனோ பார்க்கலையே உன்னை தொழவா தொழவா மண்டி இடவா இடவா நெஞ்சில் நெருப்பு என்ன துடிப்பு கொஞ்சம் குமரியில் குழிக்க விடு வானு 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 ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் அதான பார்த்தான் கமான் கமான் நியர் நியர் கொஞ்ச நேரம் கன்னத்துல போட்டுக்கிற மண்ணுக்கு நான் கேட்டுக்கிறேன் பானு கட்டில மெத்த இல்ல காமனவன் வித்த இல்ல ராஜா நான் தானே பானு ஹலோ ஹலோ கோபம் கமான் 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 நியர் நியர் கொஞ்ச நேரம் that's good பாபன் என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம் நான் குடிக்க வரல சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் என்ன இன்ஃபர்மேஷன் சார் ஹட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா 2 பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க கோஷ்டியா ஆமா கள்ளக்கடத்தல் கோஷ்டி அவங்க 2 பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா தொழில 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல 2 பேரும் மோதிக்கிட்டாங்க எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க மதுபாலான ஒரு கேபரே டான்சர் பூபதிக்கு பல வருஷமா பழக்கம் கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு ஒரு நாள் ராத்திரி இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன் ஏமச்சி பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாம எப்படி புரியலையா மச்சி நம்ம பூபதி நம்ம மதுபாலாவை நமக்கு முன்னாடி பிறந்த பேரையே ஆட சொல்ல போறான் அப்படிதானே மச்சி வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம் அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா மச்சி அவசரப்படாதடா பூபதி நம்ம கூட்டாளி எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம் கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம் அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னா சொல்ல போற கமாண்டாலி உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாம் வா ஏய் கட்டாரி மரியாதை உங்களது கையிடுறா முடியாது இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம்